வாங்க இன்றைக்கி சூப்பரான பயத்தங்காய் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்கு பிறகு கருவேப்பிலை ரம்பையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரம்பை நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகி வரணும். அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வீட்டிலே செஞ்ச சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கழுவி கட் பண்ணி வச்சுக்கிற பயத்தாங்காவை எட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பயத்தாங்காய் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற சில்லி பேஸ்ட் கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே 4 to 5 minutes குக் பண்ண விடுங்க. நாங்கள் ஊற்றிக்கிற இந்த ஆயில்லையே லாங் பீன்ஸ் நல்லா வதங்கணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் மெட் பண்ண வேணாம். 4 to 5 minutes பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிக்குது. இந்த நேரம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தாங்க, சூப்பரான லாங் பீன்ஸ் ஃப்ரை ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.